சந்தோஷ், அக்கா வேலை செய்ய சொன்னாங்க, லைஃப் செய்யணும்னு சொன்னாங்க. இது என்ன மில்லோட முடியை வச்சுக்கிட்டு இன்னும் சீவிக்கிட்டு இருக்க? லைஃப் ஓடுதா? ஓகே, இப்போ என்ன பண்ற? இப்ப முடி கொட்டுதா, அதான் வந்து நான் லீவ்ல போயிருந்தேன். சரி அதான் கேட்டாங்க, சரி செய்யலாம் அப்படின்னு வந்தேன். முடி கொட்டுறதுக்கு என்ன பண்ணுவ நீ? ஆயில் மசாஜ் போறப்ப. ஆயில் மசாஜா? ஆமா, நம்மகிட்ட வந்து தெரப்பி ஆயுர்வேதிக் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து தெரப்பி ஆயில் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி இருக்கும், பாத்தல வரும். அதான் தெரப்பி ஆயில். அதான் தெரப்பி ஆயில் வாசமா இருக்கும். ஸோ இப்போ முடி கொட்டுற விஷயம், முடி வளர மாட்டேது. ஸோ பொடுகு இருந்தா கூட உங்களுக்கு வந்து நீங்க என்ன மசாஜ் பண்ண வந்து அதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ முடியும் நல்லா வளரும். ஸோ இப்போ இந்த எண்ணெயை எடுத்து தலையில ஊத்திடுவேன்? ஊத்த மாட்டேன், பண்ண போயிடும். ஓகே, அப்புறம் என்ன பண்றது? என்ன பண்ணா இந்த மாதிரி வந்து நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இப்போ நம்ம காட்டன் வச்சுக்கிறோம்ல, இப்போ எடுத்துட்டு இந்த கூலிட் இருக்குல்ல, இதுல வந்து நீங்க தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லாம் வரி வரியா எடுத்து தேய்ச்சிட்டு தென் நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல மசாஜ் பண்ண போறோம். இப்போ அந்த எண்ணெய் வந்து கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க கூடாது, லைட்டா சூரிய ஏறினா மட்டும் போதும். ஸோ நல்லா சூரிய ஏறிட்டு தென் நீங்க ஸ்கால்ப்ல போட்டு தேய்ச்சிட்டு நீங்க மசாஜ் பண்ணணும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு நீங்க மசாஜ் பண்றீங்களோ ஸோ அவ்வளோ நல்லது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ வளர புது முடியெல்லாம் சம்டைம் வந்து மாட்டிக்கிட்டு வளராம இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டர் கொடுத்துருக்கோம். இப்போ அது இல்லைன்னா அது என்ன வச்சிருக்கிற கொதிக்க வைக்கிறதுக்கு? அப்போ அது இல்லைன்னா வீட்டில் இல்லைன்னா என்ன பாய்க்கிறது? நீங்கள் நார்மல் போல் இருக்குல்ல, அது நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு தென் இது மாதிரி சின்ன ஒரு கிண்ணத்தை வச்சு அது எண்ணெய் ஊற்றி நீங்கள் வைக்க வேண்டியதான். ஓகே ஓகே. அப்படி அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தலை குளிக்கிற மின்னுக்கு கூட நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கையில் கொஞ்சம் ரப் பண்ணிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ண கூட நீங்கள் குளிக்கலாம். ஆமாம். ஸோ இது வந்து என்னது? தெரப்பி ஆயில். தெரப்பி ஆயில் இங்கே உங்களுக்கு வந்து எண்ணெய் மட்டும் தான் வேணுமா, ஹேர் மாஸ்க் வேணாமா? ஸோ நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் மசாஜ் பண்ண போவாங்க. ஓகே, இப்படிதாங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் நம்மளோட ஷாம்பு செட் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ வாரத்தில் 3 தடவை நீங்கள் வந்து எண்ணெய் மசாஜ் செய்யணும். ஸோ நீங்கள் வந்து 3 வாட்டியும் நான் வந்து என்ன சூடாக்கணுமா அப்படின்னீங்கன்னா இல்லை. ஸோ நீங்கள் வந்து லைக் ஒரு 2 வாட்டி நீங்கள் சூடாக்கி வச்சிட்டிங்கன்னா இதே உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இருக்கிறப்ப மட்டும் இதே நீங்கள் வந்து அப்படியே எண்ணெய் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். பட் நீங்கள் எண்ணெய் சூடாக்கி செஞ்சிங்கன்னா அதோட எஃபெக்டிவ் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகே, ஸோ யாருக்கு நம்மளோட எண்ணெய் வேணுமோ நீங்கள் கீழே ஆரம்பத்துக்கு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக் செட் முதல் பாருங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபுல் செட் பார்க்கணும்னு நம்ம சொல்லலை. பேசிக் செட்டில் ஆரம்பிச்சுட்டு தென் நீங்கள் வந்து நீங்கள் ஃபுல் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே வந்து ஸ்கின் முடி வந்து ரொம்ப ட்ராயாக இருக்கிறவங்க, யார் ட்ராயாக இருக்கோ தென் நீங்கள் வந்து நீங்கள் ஹேர் சீரம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இது இருக்குல்ல, ஓகே, ஸோ ஹேர் மாஸ்க் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கூலிட்டில் தான் போடணும். எப்படி நீங்கள் என்ன போட்டிங்களோ அதே மாதிரி தான் ஹேர் மாஸ்க்கும் கூலிட்டில் போட்டு தென் நீங்கள் முடி ஃபுல்லாக போட வேண்டியதான். ஓகே ஓகே, யாருக்கு நம்மளோட ஹேர் ஆயில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாசமாக வேணும்னா நீங்கள் தெரப்பி ஆயில் வாங்கிக்கோங்க. இல்லை இருக்கிறது கொஞ்சம் ஹெர்பல் ஸ்மெல் இருந்தால் கூட ஓகேனா நீங்கள் ஆயுர்வேதிக்